أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. சரியான பதிலை சொல், மதிப்பெண்ணை வென்றெடு என்ற சுற்றின் இரண்டாவது கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு வழங்கப்படுகிறது. உங்களுக்கான கேள்வி, அல்லாவின் சின்னம், இஸ்லாத்தின் தூண், ஈமானின் கடமைகள், அர்சை சுமப்பவர்கள், ஈமானின் கிளைகள். இதில் சரியான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். 46 செகண்ட் இருக்கு. அல்லாஹ்வின் சின்னம் வந்துட்டு சஃபா மர்வா, இஸ்லாத்தின் தூண் 5, ஈமானின் கடமைகள் 6, அர்ஷை சுமப்பவர்கள் 8, ஈமானின் கிளைகள் 70க்கும் மேற்பட்டது. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க உங்களுடைய பதிலை. அல்லாஹ்வின் சின்னம் சஃபா மர்வா. சரியான பதில், 20 மதிப்பெண். இஸ்லாத்தின் தூண் 5, அதுக்கு 20 மதிப்பெண். ஈமானின் கடமைகள் 6, அதுக்கு 20 மதிப்பெண்கள். அர்ஷை சுமப்பவர்கள் 8, அதுக்கு 20 மதிப்பெண்கள். ஈமானின் கிளைகள் 70க்கும் மேற்பட்டது. 70க்கும் மேற்பட்டது. 5 கேள்விகளுக்கும் சரியான பதிலை தேர்வு செய்து 100 மதிப்பெண்களை அஸ்ஸம்ஸ் அணியினர் பெறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சரியான பதிலை சொல், மதிப்பெண்ணை வென்றெடு என்ற சுற்றின் அத்தக்வீர் அணியினருக்கான கேள்வி. மூசா நபி, சுலைமான் நபி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் நபி, ஈசா நபி. 51 செகண்ட் இருக்கு. மைக்கு கையில் வச்சுங்க. சொல்லுங்க. கேள்வி, மூசா நபி நீரூற்று, 12 நீரூற்று. சுலைமான் நபி எறும்பு பேசியது. தாவூத் நபி சுலைமான் நபியின் தந்தை. இப்ராஹிம் நபி ஆசரின் மகன். ஈசா நபி தந்தை இல்லாமல் பிறந்தவர். இன்னும் 15 செகண்ட் இருக்கு. எதுவும் திருத்தம் இருந்தா நீங்க திருத்தலாம். கிடையாது, 100% கன்ஃபார்ம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். டைம் முடிஞ்ச போது நல்லா செக் பண்ணியாச்சு. பார்த்துக்கலாமா? முதல் இடத்துல இருக்கீங்க. மதிப்பெண்ணை இழந்தால் வாய்ப்பே இல்லை. கரெக்டாக இருக்கு எல்லாமே. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். டைம் முடிஞ்சிருச்சு. ஒன்னொன்னா சொல்லுங்க. மூசா நபி 12 நீரூற்று. சரியான பதில், 20 மதிப்பெண்கள். சுலைமான் நபி எறும்பு பேசியது. சரியான பதில், 20 மதிப்பெண்கள். தாவூத் நபி சுலைமான் நபியின் தந்தை. சரியான பதிலை சொல்லி 20 மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள். இப்ராஹிம் நபி ஆசரின் மகன். அதுவும் சரியாக சொல்லி மேலும் 20 மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள். ஈசா நபி தந்தை இல்லாமல் பிறந்தவர். 5 கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்கள். ஒரு கேள்விக்கு 20 மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் 100 மதிப்பெண்களை அத்தக்வீர் அணியினர் பெறுகிறார்கள். இந்த சுற்றின் இறுதி கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. சரியாக சொல், மதிப்பெண்ணை வென்றெடு. உங்களுக்கான கேள்வி, தௌஹீத், ஷிர்க், ஹதீஸ், இப்ராஹிம் நபி, முகமது நபி. மிக இலகுவாக வைத்திருக்கிறது. சரியான பதிலை தேர்வு செய்தீர்கள் என்றால் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 20 மதிப்பெண்கள் கிடைக்கும். டைம் இருக்கு, சொல்லுங்க. தௌஹீத் ஓரிரை கொள்கை, ஷிர்க் இணை வைப்பு, ஹதீஸ் நபிமொழி செய்தி, இப்ராஹிம் நபி முதிய வயதில் குழந்தை பெற்றவர், முகமது நபி ஹுதைபியா உடன்படிக்கை. சரியானதா? மசரா பண்ணி தான் எழுதினீங்களா? டைம் இருக்குன்னு 15 செகண்ட் இருக்கு. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரிப் செக் பண்ணிக்கங்க. கன்ஃபார்ம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். தப்பா சொன்னா ஒவ்வொரு கேள்வியும் 20 மதிப்பெண் இழந்துடும். சரி, நேரம் முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க. தௌஹீத் ஓரிரை கொள்கை, சரியான பதிலை சொல்லி 20 மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள். ஷிர்க் இணை வைப்பு, மேலும் 20 மதிப்பெண்கள். சரியான பதில் ஹதீஸ் நபிமொழி செய்தி,
சரியான பதில் சொல்லி மேலும் 20 மதிப்பெண்களை பெறுகிறீர்கள். இப்ராஹிம் நபி முதிய வயதில் குழந்தை பெற்றவர். சரியான பதில், மேலும் 20 மதிப்பெண்கள். முகமது நபி ஹுதைபியா உடன்படிக்கை. ஹுதைபியா உடன்படிக்கை. 5 கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்லி 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள் அத்தாரிக் அணியினர். சரியான பதிலை சொல், மதிப்பெண்ணை வென்றிடு சுற்றின் 4வது கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி, ஜின்கள் ஆணவத்துடன் நன்மையை முகமது நபி வானவர்கள். இதற்கான சரியான பதிலை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். உங்களுக்கான நேரம் இன்னும் 45 வினாடிகள் இருக்கிறது. எழுதியாச்சுன்னா சொல்லலாம். ஜின்கள் நெருப்பு. நெருப்பு. ஆணவத்துடன் நடக்கக்கூடாது. நன்மையை ஏவுதல். முகமது நபி பெரிய தந்தை அபு தாலிப். வானவர்கள் ஒளி. வானவர்கள் ஒளி, ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். திருப்பி நல்லா பார்த்துங்க. இன்னும் 20 செகண்ட் இருக்கிறது. தப்பா சொன்னீங்கன்னா 20 மதிப்பெண்கள் இலக்க நேரிடும். ரொம்ப மதிப்பெண்ணில் நீங்கள் பின்தங்கி 2வது இடத்துல இருக்கிறீங்க. கன்ஃபார்ம் தானா? மாற்றம் இருக்கா? இல்லை, கரெக்ட். இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம் திரும்ப. ஜின்கள் நெருப்பு என்பது சரியான பதில். ஆணவத்துடன் நடக்கக்கூடாது. சரியான பதில். நன்மையை ஏவுதல். சரியான பதில். முகமது நபி பெரிய தந்தை அபு தாலிப். சரியான பதில். வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். சரியான பதில். 5 விடைகளுக்கும் சரியான பதிலை தேர்வு செய்து எழுதி 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள் அர் ரஹ்மான் அணியினர். இதுவரை விறுவிறுப்பாக 8 சுற்றுக்கள் முடிவடைந்திருக்கிறது. அதில் ஒவ்வொரு அணியினரும் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் பார்க்கலாமா? அஸ்ஸம்ஸ் அணியினர் 350 மதிப்பெண்கள் எடுத்து 3வது இடத்தில் இருக்கிறீர்கள். அத்தாரிக் அணியினர் 350 மதிப்பெண்கள் எடுத்து 3வது இடத்தில் இருக்கிறீர்கள். 2 அணி 3வது இடத்தில் 350 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதே போல அர் ரஹ்மான் அணியினரும் அத்தக்வீர் அணியினரும் 500 மதிப்பெண்கள் எடுத்து சரிசமமான நிலையில் இருக்கிறீர்கள். முதலிடம் 3 இடம், 3வது இடம். இதுல யாரு முதலிடத்தை பிடிக்க போறாங்க அப்படிங்கிறதையும் அர் ரஹ்மான் அணியினரா அல்லது அத்தக்வீனர் அணியினரா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல அத்தாரிக் அணியினரும் அஸ்ஸம்ஸ் அணியினரும் 2வது இடத்திற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. யார் பெறப்போகிறார்கள் என்பதையும் இந்த 2 சுற்றுகளில் பார்த்தலாமா? உங்களுக்கான 9வது சுற்று. உங்களுக்கான கேள்வி ஸ்கிரீன்ல வரும். யாருக்கு பதில் தெரிகிறதோ அவர்கள் முதலில் உங்களுடைய பஸ்ஸரை அழுத்தினீர்கள் என்றால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படும். முதல் அணிக்கே முன்னுரிமை. 9வது சுற்றின் முதல் கேள்வி. இவர் ஒரு பக்கம் நடந்தால் சைத்தான் இன்னொரு பக்கம் ஓடிவிடுவான் என்று புகழ்ந்து கூறப்பட்ட நபித்தோழர் யார்? ஏ அபூபக்கர், பி இப்னு உமர், சி உமர் ரலியல்லாஹு அவர்கள், டி ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள். கேள்வி நல்லா படிச்சுட்டீங்களா? பதில் யாருக்கு தெரிகிறதோ அவர்கள் முதலில் பர்சனை அழுத்தலாம். அந்த வாய்ப்பை பெறக்கூடியவர்கள் அத்தக்வீர் அணியினர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஆமாம், ரொம்ப ஈஸியான கேள்வி. ஈஸியான கேள்வி. பார்த்துடலாமா? சரியான பதிலா? சரியான பதில். இதற்கு உங்களுக்கு 50 மதிப்பெண்கள் பெறுகிறது. அர் ரஹ்மான் அணியோட ஒரு 50 மதிப்பெண் முன்னெடுத்து போயிட்டு இருக்கீங்க. இதற்கான ஆதாரம் நபிகளாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, உமரே, நீங்கள் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கையில் உங்களை சைத்தான் கண்டால் உங்களுடைய பாதை அல்லாத வேறொரு பாதையில் தான் அவன் செல்வான் என்று கூறினார்கள் என்ற செய்தி புகாரியில்
3294வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த 9வது சுற்று முதல் அணிக்கே முன்னுரிமை. அதற்கான 2வது கேள்வி, எந்த போரின் போது வெள்ளை பூண்டையும் நாட்டு கழுதையின் இறைச்சிகளையும் உண்ண வேண்டாம் என தடை விதித்தார்கள்? ஏ கைபர் போர், பி அகல் போர், சி தபுக் போர், டி உஹது போர். கேள்வியை நல்லா படிச்சுங்க. அதுக்கான பதிலை நீங்கள் தேர்வு செய்து விட்டீர்கள் என்றால் யார் பர்சரை அழுத்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ரெடி? மீண்டும் அத்தக்வீர் அணியினருக்கு எது சரியான பதில்? ஆன்சர் செகண்ட்ஸில் இருக்குல்ல? 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸ். எந்த போரின் போது வெள்ளை பூண்டையும் நாட்டுக்கழுதையின் இறைச்சிகளையும் உண்ண வேண்டாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள்? ஆப்ஷன் ஏ. கைபர் போரா? ஆமாம், பார்த்துடலாமா? பார்த்துடலாம். சந்தேகமா கன்ஃபார்மா? சந்தேகம்தான். 2 ஆப்ஷன் இருக்கு, அதில் ஏ சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம். சரியான பதில் கைபர் போர் என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4215வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், கைபர் போரின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை பூண்டையும் நாட்டுக்கழுதையின் இறைச்சிகளையும் உண்ண வேண்டாம் என தடை விதித்தார்கள். அப்போ மீண்டும் ஒரு 50 மார்க்கை பெற்று 600 மார்க்கோடு முதலிடத்தில் இருக்கிறீர்கள். 3 அணியினரும் பர்சர் அழுத்துறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டினால் மதிப்பெண்களை அதிகம் பெறலாம். இந்த சுற்றின் 3வது கேள்வி, மக்கா வாசிகளுக்கு கடிதம் கொடுத்த நபித்தோழர் யார்? ஹாத்திப் பின் அபி பல்தா ரலியல்லாஹு அவர்கள், பல்தா ரலியல்லாஹு அவர்கள், ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள், மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள். கேள்வியை நல்லா படிச்சுங்க. மக்காவாசிகளுக்கு கடிதம் கொடுத்த நபித்தோழர் யார்? உங்களுக்கான பதில் தெரிந்தவர்கள் தங்களுடைய பர்சரை அழுத்தலாம். ரெடி? மக்காவாசிகளுக்கு கடிதம் கொடுத்த நபித்தோழர் யார்? மக்காவாசிகளுக்கு கடிதம் கொடுத்த நபித்தோழர் யார் என்ற கேள்விக்கு முதலில் பர்சரை அழுத்திருக்கிறார்கள். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ ஹாத்திப் பின் அபி பல்தா. சரியான பதிலா? பார்க்கலாமா? சரியான பதில். சரி, இதற்கான ஆதாரம் புகாரியில் 3007வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த சுற்றில் 3 கேள்விகளுக்கு நீங்க தான் பதில் சொல்லியிருக்கீங்க, அப்படித்தானே? இந்த சுற்றின் 4வது கேள்வி, காபாவை சுற்றியுள்ள 360 சிலைகளையும் எந்த போருக்கு பிறகு உடைக்கப்பட்டது? ஏ பத்ரு போர், பி மக்கா வெற்றி, சி தபுக்கு போர், டி உஹது போர். பார்த்துடலாமா எதுன்ட்டு? உங்களுக்கான நேரம். இந்த முறை அந்த வாய்ப்பை பெறக்கூடியவர்கள் அஸ்ஸம்ஸ் அணியினர். மக்கா வெற்றிக்கு பிறகு. மக்கா வெற்றிக்கு பிறகு பி. இன்னும் 10 செகண்ட் இருக்கு. காபாவில் உள்ள 360 சிலைகள் மக்கா வெற்றிகளுக்கு பிறகுதான் அதை நீக்கணும். மக்கா வெற்றிக்கு பிறகு தானா? பார்த்துடலாமா? காவாவை சுற்றியுள்ள 360 சிலைகளை எந்த போருக்கு பிறகு உடைக்கப்பட்டது என்ற கேள்விக்கு மக்கா வெற்றி என்ற பதிலை சொல்லி 50 மதிப்பெண்களை நீங்கள் பெறுகிறீர்கள். அப்போ முதல் அணிக்கே முன்னுரிமை என்ற இந்த சுற்றில் 4 அணியினரும் பங்கு பெற்று 2 அணியினர் மட்டும் மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இந்த மக்கா வெற்றியின் பொழுது 360 சிலைகள் உடைக்கப்பட்டது என்ற செய்தி புகாரியில் 4287வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இறுதி சுற்றுக்கு வந்துவிட்டோம். மார்க்கத்தை சொல் மதிப்பெண்ணை வெல் என்ற இந்த இறுதி சுற்றின் மார்க்க உபதேசம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த சுற்றில் இடம்பெறும். ஒவ்வொரு அணிக்கும் 2 நிமிடங்கள் அந்த வாய்ப்பு வழங்கப்படும். தலைப்பு அந்த குடுவையில் இருக்கு.
உங்கள் அணியிலிருந்து ஒருவர் வந்து அந்த தலைப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொருத்தரும் போங்க போங்க, எடுங்க பாப்பா. தலைப்பு பார்த்துட்டீங்களா? பிரித்து பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு 2 நிமிடம் பயான் வந்து பேசணும். அதில் ஆண்களும் பேசலாம், பெண்களும் பேசலாம். சரியா? தலைப்பு எடுத்துக்கிட்டீங்களா? அணி தயார் தானா? சரி, தலைப்பு எடுத்துக்கிட்டீங்களா? அதில் வந்து ஆண்களும் பேசலாம், பெண்களும் பேசலாம். இந்த மார்க்கத்தை சொல் மதிப்பெண்ணை வெல் என்ற இந்த சுற்றின் முதல் வாய்ப்பு அர் ரஹ்மான் அணியினருக்கு. யார் பேச போறீங்க? அங்கே என்ன பேசுங்க, மைக் எடுத்துங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். 2 நிமிடத்திற்குள் மார்க்க உபதேசம் சொல்ல வேண்டும். ஸ்டார்ட். எனக்கு வந்த தலைப்பு பெருகி வரும் பயங்கரவாதம். இப்போ பயங்கரவாதம் சொன்னாலே டெரரிஸ்ட் அந்த மாதிரி பேச வந்தாலே நம்ம இஸ்லாமியர்களுக்கு ஒடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏதாவது ஒரு அட்டாக்கோ யாரையாவது கொன்றாலோ இல்லை துப்பாக்கி சூடு நடந்தாலோ அது இஸ்லாம் தான் இருப்பாங்க என்று ஒடுக்கி வைக்கிற நிலைமையை நம்ம இப்போ பார்க்கக்கூடியவங்க தான் இருக்கோம். சரி, மார்க்கம் இந்த பயங்கரவாதத்திற்கு அனுமதி கொடுக்கிறதா என்று பார்க்கும்போது அல்லாஹ் அநியாயமாக ஒருவரோட உயிரை எடுத்தா அவன் எல்லாரையும் கொலை செய்தவங்க அந்த மாதிரி ஹதீஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடியவங்க தான். அப்போ இஸ்லாம் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கிறதுன்னு கேட்டால் அது இல்லை. இஸ்லாம் வந்து பயங்கரவாதத்துக்கு ஆதரவு இல்லை. ஆனால் இப்போ சமுதாயம் இப்போ இருக்க அரசாங்கம் நம்மளை வந்து ஒரு பயங்கரவாதம் ஒரு துப்பாக்கி சொன்னால் அது பண்ணது இஸ்லாம் தான் அப்படின்னு சொல்கிற நிலைமையில் நம்ம இங்கே இருக்கோம். சரி, இதுக்கு தீர்வு என்னன்னா நம்ம நல்ல அமல்களை செய்கிறோம், ஆனால் அது வெளில வருதில்லை. இந்த பயங்கரவாதம் மட்டும் வெளில வருது. அதுக்கு காரணம் என்ன? சரியான உபதேசங்கள் மார்க்க பிரச்சனைகள்லாம் மக்களிடம் சேர்றதில்லை. சில அறியாமையில் சில முஸ்லீம்கள் சில தவறுகள் பலருக்கு அது பிரச்சனையை உண்டாக்குவதாக இருக்கிறது. இதில் முஸ்லீம் மட்டும் சொல்லாமல் நிறைய பேர் இந்த பயங்கரவாதம் செய்கிறாங்க. ஆனால் வெளியில் வருது முஸ்லீம் தான் வெளில வருது. இந்த பயங்கரவாதம் சொல்லும் போதே நமக்கு இந்த IS அமைப்பு பாகிஸ்தானில் தான் வந்தாங்க அப்படி சொல்கிற நிலைமை ஏற்படுகிறது. இதுக்கு இஸ்லாம் ஆதரிக்கவில்லை என்று இஸ்லாம் கூறுகிறது. ஒரு மனிதனை வாழ வைத்தவர் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதரையும் வாழ வைத்தவர் போல், ஒரு மனிதனை கொலை செய்தவர் உலகத்தில் அனைத்து மனிதரையும் கொலை செய்தது போன்றவர் என்ற ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸின்படி நம்ம எல்லாரும் நடக்க வேண்டும். இதை நம்ம பல பேருக்கு தெரியவும் படுத்த வேண்டும். ஏன்னா இதனால்தான் இப்போ அரசாங்கம் ஒதுக்கி வைக்கிறது என்ற காரணத்தினால் இதை நான் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2 நிமிடத்திற்குள் இஸ்லாம் பயங்கரவாதத்தை ஆதரிக்கவில்லை என்கின்ற தலைப்பில் அர் ரஹ்மான் அணியினர் பேசியிருக்கிறார்கள். அடுத்த வாய்ப்பு அஸ்ஸம்சன் அணியினருக்கு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். எனக்கு வந்திருக்கக்கூடிய தலைப்பு அல்லாஹுவை அஞ்சுகிற ஆலிம்கள் யார் என்பதாக. அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை திளைத்து ஓங்குவதற்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கக்கூடியவர்கள் ஆலிம்கள். ஏனென்று சொன்னால் மார்க்கத்தை படைத்து அந்த மார்க்கத்தின்படி நெறிகளாய் மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு பணியில் இந்த ஆலிம்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் அனைத்து நாடுகளிலும் இந்த முஸ்லீம்கள் நல்ல விஷயங்களை எடுப்பதற்கும் அல்லது பிதாத்து அனாச்சாரமான காரியங்களை செய்வதற்கும் இந்த ஆலிம்கள் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் மக்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு ஆலிம் ஒரு விஷயத்தை இது செய்யுங்கன்னு சொன்னால் அது நல்லது, இது செய்தால் நல்லது என்பதாக நினைத்து அவர்கள் அதை செய்கின்றார்கள். இந்த ஆலிம்கள் சொல்வது என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய ஆலிம்கள் நல்ல விஷயங்களையும் சொல்லுகின்றார்கள். நிறைய ஆலிம்கள் பிதாத்து அனாச்சாரம் இணை வைப்பு என்பது தெரிந்தும் கூட சொல்லுகின்றார்கள். இவர்களை வைத்துதான் அல்லாஹினுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நீங்கள் கற்கக்கூடிய கல்வி பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும், நல்ல கல்வியாக இருக்க வேண்டும். இந்த கல்வி பிற மக்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். இந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் சரியான விஷயத்தை உள்வாங்கி சரியானதை மக்கள் மத்தியிலே போதிக்க வேண்டும். இவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே உள்வாங்கி
அதை பிற மக்களுக்கு எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் சரியான முறையில் சொல்லக்கூடியவர்தான் சரியான ஆலிம். இது தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை நடைமுறைப்படுத்தி பிற மக்களுக்கும் அதை எத்தி வைப்பவரே சரியான ஆலிமாக இருக்கும். இதற்காக நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். நாமும் ஒரு ஆலிம். ஆலிம்கள் தலைப்பில் நல்லொரு உபதேசம், மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி சொல்ல வேண்டும், அது ஆலிம்களுடைய கடமைகள் என்ற தலைப்பில் உங்களுடைய உரை இருந்தது. மார்க்கத்தை சொல் மதிப்பெண்ணை வெல். மூன்றாவது வாய்ப்பு அத்தாரிக்கணியினருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் அல்லாஹுவை சந்திப்போம். பொதுவாகவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முக்கிய நபர்களை நாம் சந்திக்க வேண்டுமென்றால் அதற்காக ஒரு ஆர்வத்தை நாம் காட்டுவோம். ஒரு முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போகிறோம் என்கின்ற ஆர்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். அது மாதிரி வல்ல ரஹ்மானை நாம் சந்திக்க போகிறோம், நம்மை படைத்த இறைவனை நாம் சந்திக்க போகிறோம் என்றால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதிக ஆர்வம் இருக்க வேண்டும். திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா ஐயுஹல் இன்சான், மனிதர்களை நோக்கி சொல்லி காட்டுகிறான், இலா ரப்பிக கத்ஹன் ஃப முலாகிஹி, மனிதர்களே உங்களுடைய இறைவனை சந்திக்கும் வரை நீங்கள் விடாமுயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள், எனவே நீங்கள் அவனை சந்திப்பீர்கள். பெருமாளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்றாங்க, யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை அல்லாஹ்வும் சந்திக்க விரும்புகின்றான். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மூமினாக, நல்ல அடியாராக நாம் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு மூமின்களும், ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளும் அதற்காக விடாமுயற்சிகளை நீங்கள் செய்தீர்களேயானால், அல்லாஹுவை சந்திப்பதற்கு நீங்கள் ஆசைப்பட்டீர்களேயானால், அது போன்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹுவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ரொம்ப அழகான முறையில், தெளிவான முறையில் சொல்லி காட்டுகிறது. ஆக அதன் அடிப்படையில் அல்லாஹுவை அழகான முறையில் அவன் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு அழகாக பதிலளிக்க முடியல, நம்முடைய செயல்களை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிம்களாக, மூமின்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர்துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மிக சிறந்த உபதேசத்தை சகோதரர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான்காவது வாய்ப்பு அத்தாரிக் அணியினருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அற்புத விழாக்களில் நடப்பது என்ன. அற்புத விழாக்களில் நடப்பது என்ன என்றவுடன் நமக்கு அறிந்ததெல்லாம் மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய, மாற்று சமுதாயத்தினராக இருக்கக்கூடிய அந்த மக்கள், கிறித்துவ மக்கள் நடத்தக்கூடிய அந்த அற்புத விழாக்கள் என்று நாம் அநேக மக்கள் பார்த்து வருகிறோம். ஆனால் அதுபோன்று நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலும் அற்புத விழாக்கள் என்று சந்தனக்கூடுகள், அது மட்டுமல்லாமல் இறைவனுக்கு நிகராக இணை வைக்கக்கூடிய மாபாதக செயலை செய்யக்கூடிய அற்புதங்களை நம் சமூகமும் அற்புதங்களை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை ஒவ்வொரு மாவட்ட, ஒவ்வொரு பகுதியிலும் இது போன்ற அற்புத விழாக்கள் நடத்துகிறோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இதுவெல்லாம் அற்புதமா என்று கேட்டால் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அற்புதத்தை காட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் அற்புதம் என்ற பெயரிலே இன்றைக்கு பல வகையான இஸ்லாத்தில் இல்லாத, அல்லாவின் தூதரவர்கள் காட்டித்தராத பல நிகழ்வுகளை அற்புதம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தை வழிகெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்களாக இன்றைக்கு வாழக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக கூறிக்கொண்டு எனது உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் அவர்களும் மிக சிறப்பான மார்க்க உபதேசத்தை செய்திருக்கிறார்கள். இறுதியில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடிக்கப் போகிறவர்கள் யார் என்கின்ற எதிர்பார்ப்பு நமக்கெல்லாம் எழுந்திருக்கிறது. இதுவரை 10 சுற்றுக்கள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த 10 சுற்றுக்களில் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தும்
மார்க்கம் தொடர்பான செய்திகளை மக்களுக்கு வழங்கியும், பரிசு ஒரு பொருட்டல்ல, மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பின் மூலம் நாங்களும் தெரிந்து கொண்டு எங்கள் மூலம் பலரும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக அமைந்தது என்ற மனநிறைவோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அணியினர் இருக்கிறார்கள். இருந்தபோதிலும் அவர்களுடைய அந்த மார்க்க அறிவை சோதிக்கக்கூடிய வகையில் 10 சுற்றுக்களாக கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கேள்வியின் அடிப்படையில் மதிப்பெண்களை பெற்று பரிசுகளை பெறக்கூடியவர்கள் யார் என்கின்ற தகவலை தெரிந்து கொள்வோம். 430 மதிப்பெண்கள் பெற்று 4வது இடத்தில் இருக்கிறார்கள் அத்தாரிக் அணியினர். அதே போல 490 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தில் இருக்கிறார்கள் அஸ்ஸம்ஸ் அணியினர். 575 மதிப்பெண்கள் பெற்று அர் ரஹ்மான் அணியினர் 2வது இடத்தை பெற்றிருக்கிறார்கள். 750 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள் அத்தக்வீர் அணியினர். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பாக பதில்கள் கூறிய உங்களுடைய அறிவு சிந்தனை மேலும் மேலும் வளர இறைவனிடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்வோம். உங்களுக்கான பரிசுகள் அத்தாரிக் அணியினர் 4வது பரிசை பெறுகிறார்கள் அத்தாரிக் அணியினர். பங்கு பெற்றதற்கான ஆறுதலை பரிசை பெறுகிறார்கள் அஸ்ஸம்ஸ் அணியினர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதற்கான ஆறுதல் பரிசை பெறுகிறார்கள் அர் ரஹ்மான் அணியினர். இஸ்லாமிய இணைய குடும்பம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று முதல் பரிசை பெறுகிறார்கள் அத்தாரிக் அணியினர். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.